ஹலோ guys, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து கேட்ட விஷயம் என்னென்னா, சபே நம்ம வந்து பிசியில் டவுன்லோட் பண்ண முடியுமா, விளையாட முடியுமா, அப்படி தான் நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் சபே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு கேம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஃபோனில் அதாவது ஃபஸ்ட்டு 2GB ரேமில் விளையாண்ட கேம் வந்து சபே தான். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தொட்டு வந்து இதை டவுன் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் அப்படின்றது WinRAR அப்படின்ற ஒரு இதில் சாஃப்ட்வேரில் எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதை கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. மஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லேப்டாப்பில் கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேரில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில எரர்லாம் வரும். அந்த ஃபைலை வந்து டெலீட் பண்ண முடியாது, அப்படி வந்து பண்ண முடியாது. அதுக்குன்னு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம் சொல்லலை, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த சாஃப்ட்வேர் இல்லைன்னா அதை கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே தேவையில்லை. ஆனால் அதில் வந்து எரர் வருது அப்படின்றாங்க, அதுதான் மேட்ரு. இப்போ அவனோட வந்து ஃபஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த எரர் வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ஃபைல் இருக்கும், அதை வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கேம் நேம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டு ரீநேம் மாற்றணும். உங்களுக்கு பிடிச்ச நேமே வச்சுக்கோங்க. மொத்தம் ரீநேம் மாற்றினா போதும். ரீநேம் வந்துட்டு நான் வந்து இப்போ TAMIL தமிழ் கேம் அப்படின்னு சொல்லி சும்மா கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா கேம் நேம் இங்கே ஒரு நேம் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு வந்து இதுதான் முக்கியமான ப்ராசஸ், இது மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க கைஸ். இதில் வந்து INPC அப்படின்றத கொடுத்துருது. இந்த மேலே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓப்பன் இது இருக்கு பார்த்தீங்களா, ஓப்பன் டெலிகிராமோ மறந்துடுச்சு நான் சொல்கிறேன். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. எங்கே இருக்குது பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதோட அட்ரஸ் வந்துடும். இதுதான் அதோட அட்ரஸ். இதில் வந்துட்டு இது எல்லாமே இருக்குது. எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை, சும்மா பார்த்துட்டு கேன்சல் பண்ணி விட்ருங்க. சும்மா பார்த்தாலே போதும். வந்துட்டு Windows + R கிளிக் பண்ணி CMD அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இது வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே வரும். இதில் போயிட்டு INPC run a PC my NDOS Windows 11 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது காட்டும். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டுன்னு காட்டுது. இதோ அது கம்ப்ளீட்டுன்னு காட்டுறது சும்மா ஒரு இது மாதிரி காட்டும். அதோடைய காட்டுச்சுனாலே இது சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இத்தனை ஃபைல் இருக்கும். இப்போ நம்ம வந்து கீபோர்டில் தான் விளையாட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுன்னா, இது வந்து டவுன் பண்ணிக்கோங்க. டவுன் பண்ணுறதுல தொட்டால் போதும், இந்த இடத்துல ஒரு இது காட்டும் ஐக்கான் மாதிரி. CMD வந்து கேன்சல் பண்ணாமல் விட்றாதீங்க. அதை வந்து இது கிளிக் பண்ணிட்டு கேன்சல் பண்ணாலும் சரி, இன்னொரு ஒரு தடவை நார்மல் CMD ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அப்போலாம் கிடையாது. ஏதோ அந்த ரீநேம் மாற்றும் போது மட்டும் சபே கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். அதுதான் கேம் ஓப்பன் ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதில் வந்து இன்புட் AWS இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நார்மலாக இதில் விளையாண்டுக்கலாம். ஆனால் இது வந்துட்டு மாற்ற முடியாது காய்ஸ். அதனால தான் அதில் வந்து இது கொடுத்துருக்காங்க. ப்ளே பண்ணிக்கலாம் காய்ஸ். ப்ளே கொடுத்துட்டு நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். கிட்டத்தட்ட வீடியோ சவுண்டை கம்மி பண்ணிக்கிறாங்க. சவுண்டு ஓவராக இருக்குது.
கொடுத்துடலாம் எப்பயும் போல். ஆனால் இதுலேயும் ஒரு இது உங்களுக்கு தெரியாது ஒன்று இருக்குது, அது சொல்கிறேன், அதுதான் முக்கியம். ஏன்னா வந்துட்டு நார்மலாக அந்த மவுஸை பார்த்தீங்கன்னா இப்படி நவுறுது பார்த்தீங்களா? ஆனால் இந்த நவுறுறது வந்து தான் பிரச்சனையே. இப்போ நம்ம இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணுறதுனால இது நவுந்துட்டுருக்கோம். தெரியுதா? இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு திரும்பி அந்த ப்ராப்ளம் வராது. எப்பயும் போல் அதுக்கு தான் போகுது. இது வந்துட்டு நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணலாம் கைஸ். நான் வந்து சும்மா நான் எடிட்டிங் நோட் அப்படின்னு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல காட்டுறேன் இருங்க, வந்துடுச்சு. ஏன்னா அது வந்து டெக்ஸ்ட்டு அதிகமாகவே கொடுத்துருப்பேன், ரொம்ப அதிகமாக இருக்கும். அது வந்து கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியே ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அது. ஆமாம், இதில் வந்து என்னென்னா இப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? ஆர்னா வந்துட்டு ஃப்ரண்ட் அப்படி மாற்றிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அப்படி வந்து மாற்றிக்கோங்க. அதான் இதில் இருக்கிற இது மேட்ரு. ஏன்னா கஸ்டமைஸ் வந்து நாமளே தான் பண்ணியிருக்கோம், அதனால பிரச்சனையே வராது. இல்லை ப்ரோ, என்ன அப்படியே வச்சு விளையாண்டுக்கிறதுனால விளையாண்டுக்கோங்க பாய்ஸ். இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கேமை விளையாண்டதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போயிருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் உங்கள்கிட்ட சொல்லணும், கொஞ்சம் காட் ஆஃப் வார் இருக்குல்ல, அது வந்து பிசியில் விளையாடுறது எப்படி ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து அடுத்தது வந்து அந்த வீடியோ போட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. காட் ஆஃப் வார் தான் எல்லாம் போய் கேட்டுட்ருக்கீங்க. முக்கியமாக GTA 5 எப்படி ப்ரோ ஃப்ரீயாக டவுன் பண்ணுறது, அதையுமே வந்து இந்த வீடியோவில் போக பார்க்கலாம். இந்த வீடியோ இல்லை, அடுத்த வீடியோவில் வந்து போக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.